வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தாஸ் டேபிள் என்ன சமையலோ நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்ப கொஞ்ச காலமா நீங்க பிரியாணி சீரீஸ் பார்த்துக்கிட்டு வர்றீங்க. ஸோ அந்த பிரியாணி சீரீஸ்ல முதல்ல நாங்க அக்காம்பனிமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா செய்து காட்டிட்டு இருந்தேன். ஸோ அந்த அக்காம்பனிமெண்ட்ஸ் புதினா பச்சடி, அப்புறம் தயிர் பச்சடி, ஊறுகாய் சம்பல், கத்தரிக்காய் பொரியல், தண்டூரி சிக்கன், இப்படி சில அக்காம்பனிமெண்ட்ஸ் உங்களுக்கு நான் செய்து காட்டியிருக்கிறேன். சாதாரணமாக நீங்க போய் ஹோட்டல்ல சாப்பிட போனா உங்களுக்கு பிரியாணியோட இவ்வளவு அக்காம்பனிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராது. ஆனா நாங்க வீட்டுல செய்யும் போது பல வகையாக நாங்க செய்யலாம். ஆனா இந்த அக்காம்பனிமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ஒரே சமயத்துல செய்யணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்களுக்கு எது இஷ்டமா இருக்கோ அதை நீங்க செய்யலாம். ஸோ இது தவிர இன்னும் கூட சில அக்காம்பனிமெண்ட்ஸ் இருக்கு. அதாவது தக்காளி சட்னி, அப்படி இல்லைன்னா பைனாப்பிள் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். பைனாப்பிள்ல ஒரு சம்பல் செய்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது தவிர அச்சார் ஒன்று இருக்கு. அது மலேசியன்ஸ் நிறைய அது செய்வாங்க. அது இலங்கை ஸ்ரீலங்கால கூட ரொம்ப பிரபல்யமான ஒரு அக்காம்பனிமெண்ட். ஆனா நான் அதெல்லாம் இப்ப செய்யலை. ஏன்னா இதெல்லாம் நான் செய்துக்கிட்டே போனா அப்புறம் பிரியாணி எப்போ வரும்னு நீங்க கேட்பீங்க. 2-3 பேர் கேட்டுட்டாங்க ஆல்ரெடி. என்ன பிரியாணி சீரீஸ்ன்னு சொல்றீங்க, அக்காம்பனிமெண்ட்ஸாகவே வந்துட்டு இருக்கேன், இங்க பிரியாணியை காணலைன்றாங்க. ஸோ அதனால இப்போ நான் இந்த அக்காம்பனிமெண்ட்ஸ் இதோட நிறுத்தி வச்சுட்டு உங்களுக்கு பிரியாணி, ஒவ்வொரு வகையான பிரியாணி நான் செய்து காட்ட போறேன். ஸோ என்னுடைய ஐடியா என்னன்னா, இது எதனால நான் இப்படி செய்யறேன்னா, இப்போ யாராவது பிரியாணி வகைகள் நீங்கள் பார்க்க வேணும்னா, அதுக்கு தேவையான அக்காம்பனிமெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் சாந்தாஸ் டேபிளுக்கு போனீங்கன்னா அப்படி வரிசையாக எல்லாம் இருக்கும். ஸோ இந்த பிரியாணி சீரீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த அத்தனை பிரியாணிகளும் அப்புறம் இந்த புதினா சட்னி, இந்த அக்காம்பனிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே எபிசோட்ல வர்ற மாதிரி நான் உங்களுக்கு தரப்போறேன். ஸோ அது இன்னும் உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். அது அந்த ஒரு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அத்தனையும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ என்னுடைய ஐடியா அதுதான். எப்பயாவது யாராவது இப்போ இன்னைக்கு இல்லைன்னா கூட இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட உங்களுக்கு இந்த பிரியாணி வகைகள் பார்க்கணுமாக இருந்தால் அந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரியாணியும் வந்துடும். ஸோ இப்போ அடுத்து நான் பிரியாணி இந்த சீரீஸில் முதல்ல நான் செய்ய போகிற எபிசோட் வெஜிடபிள் பிரியாணி. ஏன்னா வெஜிடபிள் பிரியாணி எல்லாருமே சாப்பிடலாம். அது முக்கியமாக ஒரு தேவையான ஒரு பிரியாணியும் கூட. அது மட்டுமல்ல, இல்லை எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் காய்கறிகள் சேர்றதால உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ரொம்ப சிம்பிள் மெத்தட். எல்லாமே ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் சிம்பிள் நினச்சா சிம்பிள் தான், கஷ்டம்னு நினச்சா நிச்சயமாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இது சிம்பிள் மெத்தட். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாந்தாஸ் டேபிள். இன்றைக்கி சாந்தாஸ் டேபிள் ஸ்பெஷல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு சீரீஸாக வரப்போகுது. ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பிரியாணி பேஸ்ட். என்னுடைய மெத்தட் இதுதான். பல பிரியாணி வகைகள் இருக்குது, அதை நாங்கள் இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிரியாணி மெத்தட் இது. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது பிரியாணி பேஸ்ட் நாங்கள் முதல்ல தயார் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்குறீங்க. மின்ட், இது என்னுடைய கார்டனில் உள்ள மின்ட். ஒரு போல் நிறைய எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இலை, அதே அளவு கொத்தமல்லி இலை நான் எடுத்திருக்கேன், ஒரு போல் நிறைய. கொத்தமல்லியில் இருக்கிற அந்த தண்டு அதையும் நீங்கள் இதில் சேர்க்கலாம். இது கொத்தமல்லி வேர். இது அநேகமாக நிறைய பேர் உபயோகப்படுத்துறது இல்லை. ஆனால் கொத்தமல்லி இலையை விட இந்த வேரில் தான் ரொம்ப ஃப்ளேவர் இருக்குது. இல்லை மண் எதுவும் இல்லாமல் நல்லா அலசி, ஒரு 10 தடவையாவது நல்லா அலசி எடுத்து நீங்கள் அதை உபயோகப்படுத்தலாம். அப்புறம் பச்சை மிளகாய். இன்னும் சிலருக்கு காரம் பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த மிளகாய் ரொம்பவே காரம். ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 10 மிளகாய் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இது 3ஐயும் நல்ல பட்டு போல் அரைக்கணும். பாருங்கள், அந்த போர்டில் ஒன்று வந்திருக்கு. இது நான் இப்போ மெஷர் பண்ணி பார்த்தப்போ இப்படி ரைஸ் குக்கர் கப்பால் 4 கப்ஸ் இதில் இருக்குது. இது பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன் 2 கப்ஸ். அதாவது இந்த ரைஸ் குக்கர் கப்பால் 2 கப்ஸ்.
புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் மிக்சரில் சரியாக அரைவாசி அளவு நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். ஓகே, பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். 3 பெரிய வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேன். பிரியாணியில் 2 எடுத்துருக்கிறேன். 2 துண்டு பட்டை, அன்னாசி பூ, ஸ்டார் அனிஸ், ஒரு 20 கிராம்பு, 20 ஏலக்காய், தக்காளி. ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கோங்க. 1/2 கப் நெய், அதாவது இது வந்து ரைஸ் குக்கர் கப். இந்த ரைஸ் குக்கர் கப்பில் 1/2 கப் நெய், 1 கப் வெஜிடபிள் ஆயில். பே லீவ்ஸை போடலாம். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அன்னாசி பூ, இப்போ வந்து வெங்காயம் வந்து நான் 2 டீஸ்பூன்ஸ் உப்பு இதில் சேர்க்குறேன். மஞ்சளும் 2 டீஸ்பூன்ஸ். ஸோ வெங்காயம் பாருங்கள் ஓரளவு வதங்கி இருக்குது. நான் ஸ்லோ ஃபயர்லேயே தான் இதை வதக்கினேன். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் நீங்கள் இதை வதக்கணும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு விழுது 2 கப்ஸ் எடுத்தால கொஞ்சம் நீங்கள் நெருப்பு கொஞ்சம் கூட்டலாம். அரைச்சி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் அந்த மிக்சரை சேருங்க. ஸோ இது கொஞ்சம் வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இதில் இருக்கிற அந்த பச்சை வாடை போகணும். ஸோ இன்னொரு 2 டீஸ்பூன்ஸ் உப்பு சேர்க்கணும். ஓகே, இப்போ வந்து இது அப்படியே நீங்கள் ஸ்லோ ஃபயரில் கொதிக்க விடலாம். மூடி கொதிக்க விடணுன்ற அவசியம் இல்லை. இடைக்கடை மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஸ்லோ ஃபயரில் பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் இது வந்து அடுப்புலேயே இருந்திருக்கு ஸ்லோ ஃபயரில். இந்த தக்காளி கூட ஒரு அளவு சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணலாம். இதை நீங்கள் ஓவர் நைட் கூட ஆற விட்டுட்டு அப்புறம் எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறேன்னா வைக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உபயோகப்படுத்தினதுக்கு அப்புறம் சின்ன கண்டெய்னர்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் இதை உபயோகப்படுத்தலாம். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் மசாலா. ஸோ இது வந்து பிரியாணிக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல ரெசிபீஸுக்கு இது உபயோகப்படுத்தலாம். அது என்னன்றதை வந்து நான் ஒவ்வொரு ரெசிபீஸாக உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். தேங்க்யூ. அடுத்த எபிசோடை கண்டிப்பாக பாருங்கள். சாந்தாஸ் டேபிளை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் எல்லாமே வரும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, எங்கே என்ன ரெசிபி போட்டிங்களா எங்களுக்கு அனுப்பலையே. வாட்ஸ்அப்பில் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குது. ஆனால் அவ்வளோ பேருக்கும் வாட்ஸ்அப்பில் நான் தனித்தனியாக அனுப்பிட்டு போகிறப்ப சில பேர்கள் வந்து விடுபட்டுருது. ஸோ அதெல்லாம் நான் தேடி பிடிச்சி இன்னொரு தடவை போடுறதுக்கு உண்மையிலேயே எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சுலபமாயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் அது மட்டுமல்ல, சாந்தாஸ் டேபிள் நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து சேரும். சாந்தாஸ் டேபிள் மட்டுமல்ல, சாந்தாஸ் கேக்ஸ் சேனலும் இருக்குது. கொஞ்ச நாளாக நான் கேக்ஸ் சேனலில் எதுவும் செய்யலை. இதனால் என்ன, உண்மையிலே எனக்கு நேரம் இருக்கலை, அதனால தான் செய்யலை. ஆனால் இப்போ தொடர்ந்து நான் செய்ய போகிறேன் இன்னொரு தடவை. ஸோ சாந்தாஸ் கேக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாந்தாஸ் டேபிளையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.